துணிவே துணை. எப்படி துணிஞ்சு போகணும். பயந்து பயந்து ஒன்றுத்துலேயே ஐயோ அது செஞ்சால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு பயந்து பயந்து எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. பயப்பட வேண்டியதுக்கு பயந்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு எல்லாத்துக்குமா பயப்படுவாங்க? துணிஞ்சு ஏதாவது செஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இதுக்கு ஒரு காமெடியாக ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஒரு ராஜா முரசு அறிவிக்கிறார். முரசுனா என்ன? ஒரு மாதிரி ஒரு மோளம் இருக்கும், அதில் அடிச்சுட்டு ஊர் ஊராக போய், அப்போல்லாம் நாட்டில் ராஜாலாம் ஆண்டாங்க இல்லையா, அப்போல்லாம் அந்த காலத்தில் ஒரு முரசு அறிவிப்பாங்க. ஒரு மோளம் மாதிரி அடிச்சுட்டு ஊர் ஊராக போவாங்க. ஊர் ஊராக போய் ராஜா இப்படி சொல்லியிருக்காரு, மக்கள்லாம் வாங்க கலந்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போவாங்க. ஒவ்வொரு ஊராக, ஒரு ராஜாங்கத்துக்கு கீழே இத்தனை ஊருன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அறிவிச்சிட்டு போகிறப்போ எல்லாரும் அந்த நாள் கூடுறாங்க. ராஜா ஒரு இடத்துல, ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கூடுறாங்க மக்கள் எல்லாம். அந்த கிரவுண்டு கிட்டக்க என்ன இருக்குன்னா ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து நிறைய முதலை இருக்கு. அந்த முதலைய பார்த்த உடனே எல்லாருக்கும் என்னது இது அப்படின்ட்டு இருக்கு. இந்த ராஜா அறிவிக்கிறார், இந்த முதல குளத்துல யாரு இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போறானோ அவனுக்கு 1000 ஏக்கர் எழுதி வைக்கிறேன், இல்லையா என் பாதி ராஜ்யம் தரேன், அதுவும் இல்லையா என் பொண்ணு கட்டித்தரேன், அவன்தான் அடுத்த வாரிசு, அதனால எவன் வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா நேரம் ஆகுது, ஆனா ஒருத்தனும் வரல. திடீர்னு ஒருத்தன் டப்பு டப்பு டப்புன்னு ஓடி போய் அந்த சைடு போயிட்டான்ப்பா. ராஜாவுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னது இது இவ்வளோ அழகா வந்துட்டானேன்னு. அவனை கூப்பிட்டு, எப்படிப்பா இது உன்னால முடிஞ்சுது, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் மனசார தரேன் அப்படி சொல்றார். உடனே அவன் சுத்தி முத்தி பார்க்குறான். பார்த்துட்டு, என்ன வேணும் சொல்றா, எனக்கு ஒன்றுமே வேணாம், நீங்கள் அறிவிச்ச எதுவுமே வேண்டாம். என்ன யாரோ தள்ளி விட்டுட்டாங்க ராஜா, ஆனால் நான் முதலுக்கு பயந்து உள்ளே போயிருந்தேன்னா போயிட்டுருக்கலாம், ஆனால் ஓடி போய் அண்ணாட போயிட்டேன், ஏதோ ஒரு துணிச்சல் இருந்தது அதனால கரை சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அந்த நிலையிலையும் அவன் துணிஞ்சு போனா பத்தியா, அதனால ஜெயிச்சான். அதனால அந்த நேரத்துக்கு என்னவோ